நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள்கிட்ட தேடி கொடுப்பாங்க. இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், இந்த வேலையை நீங்கள் பார்த்தா சிறப்பாக செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை என்ன பண்ணணும், மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும். நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து இருந்துடாதீங்க. ஓகேவா? நீங்கள் முழு மனதோடு அந்த வேலைகளை எடுத்து பண்ணுங்கள். நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க, நிறைய அங்கீகாரம், நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏற்கனவே சொந்த தொழில் செய்துக்கிருக்கீங்க, இல்லை சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அப்படியே பிடிச்ச மாதிரி வேலையாக தொழிலாக இருக்கே, ஸோ இதில் அதிகமான லாபம் இருக்குமே, அப்படி என்ன பண்ண போகிறீங்க, உங்களை நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்கிறது உண்மை. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை அல்லது உங்களுடைய தாய் தந்தையை பெற்றெடுத்த உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் பெரிய விஷயம். இவ்வளோ நாட்களாக இறை அருள் இருந்தும் நிம்மதி இல்லாமல் தான் இருந்தீங்க. இப்போ இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள போகிறீங்கிறது உண்மை. அதுபோல் தங்க நகைகள் அடகு வச்சுருக்கீங்க அல்லது உங்களுடைய வண்டி வாகனத்தை கொண்டு போய் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பதற்கான சூழ்நிலை யார் கொடுக்க போகிறா? இந்த கோச்சார கிரகங்கள் தான் கொடுக்க போகிறாங்க. உறுதியாக நகைகளை மீட்டெடுப்பீங்க. தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக தனித்து போராடினேன், நான் மட்டும்தான் போராடினேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் போராடினேன், என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சியில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவது அறிகிறேன். அப்போ நீங்கள் வருத்தப்படுறதை நான் அறிஞ்ச மாதிரி தான் இப்போ நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்கன்னு சொல்கிறத கிரக ரீதியாக சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ கிரகங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். இப்போ போய்கிட்டு எனக்கு அது நடந்துச்சு, எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, எப்படினாலும் இருந்துட்டு போகுது. தினமும் நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும், தினமும் சாப்பிட்டு தான் ஆகணும், தினமும் தூங்கி தான் ஆகணும். ஸோ அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, இது ரெகுலர். ஓகேவா? ஸோ அந்த ரெகுலரில் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனச்சாட்சிக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் சரி பண்ணி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ ஒரு பயணம் செய்கிறீங்க அப்படின்னா, வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய தேவையான விஷயங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். யாரையும் முழுசாக நம்பி போயிடக்கூடாது. நிதானமாக பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா, நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் நிம்மதியான மகிழ்ச்சி இருக்கும்போது அப்படியே நிதானமான முடிவு பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை உருவாக்கிக்கிருவீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தங்க நகையை கொண்டு போய் யார்ட்டையும் அடகு வைக்காதீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உறவினர்கள் நண்பர்கள் தங்க நகையவோ அல்லது வீடையோ கொண்டு போய் அடமானம் வைப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படி செய்யும்போது தேவையில்லாத ஒரு லாக் ஏற்படும். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக நம்முடைய கும்ப ராசி என்பவர்களுக்கு குதூகலமான வாழ்க்கை ஏப்ரல் மாதம் முதல் தொடக்கம் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களின் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 20-30% மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான் அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும்
ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.